ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அமாவாசைக்கு சமைக்கிறதுக்கு எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். கொஞ்சோண்டு ஆனியன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தவரங்காய் தனியாக அவிச்சு வச்சுருக்கோம். உப்பு மஞ்சத்தூளும் போட்டு அவிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா கொத்தவரங்காய் பிஸ்தோன்னுவாங்க. அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு அவிச்சு வச்சுருக்கோம். தண்ணியை கீழே ஊற்றிட்டேன். இது காரத்துக்காக கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் அவிச்சு வச்சா கொத்தவரங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கொத்தவரங்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அவரைக்காய் பொரியல் பார்த்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அவரைக்காயை போட்டுட்டேன். அவரைக்காய் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சோண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் அது வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவுமே டேஸ்ட் பார்க்காம சமைச்சது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்புறம் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திரட்டி விட்டுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக தேங்காய் பூ ஆட் பண்ணி நம்ம அவரைக்காய் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு உங்களுக்கு 2 பொரியலும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.